ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எல்டிஆரை யூஸ் பண்ணி நைட்டில், அதாவது இருட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட்டை வந்து க்ளோ ஆகிற மாதிரி ஒரு சர்க்யூட் வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த சர்க்யூட்டை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு BC547 டிரான்சிஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு எல்டிஆர் ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100K ரெஜிஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட்டில் ரிலே மாடல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததாக இதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கனெக்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததாக ஒரு பல்ப் ஹோல்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட்டில் சப்ளைக்காக நான் 5 வோல்ட் சார்ஜர் ஒன்று எடுத்துருக்கேன். ஓகேங்களா. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். BC547 டிரான்சிஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்லையும் லாஸ்ட் பின்லையும் ஒரு எல்டிஆரை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. சால்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்டிஆரை வந்து லைட்டாக மேலே பார்த்த மாதிரி வளைச்சி விட்டுக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 100K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துகிட்டு வந்து டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்னில் வந்து சால்டரிங் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேயில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ரிலேயில் உங்களுக்கு VCC கிரவுண்டு இன்னுன்னு இருக்கும். அந்த VCCனா உங்களுக்கு பாசிட்டிவ், கிரவுண்டுனா உங்களுக்கு நெகட்டிவ்னு வரும். இன்புட் பின் வந்து டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட் பின்னில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போது ரெட் ஒயர் தான் உங்களுக்கு VCC. ரெட் ஒயர் எடுத்துகிட்டு வந்து ரெசிஸ்டரில் வந்து கனெக்ட் பண்ணிடுறி சால்டர் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேவோட சென்டர் பின் வந்து உங்களுக்கு கிரவுண்டாக வரும். அந்த கிரவுண்டை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் டிரான்சிஸ்டரோட லாஸ்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போது ரிலேவோட லாஸ்ட் பின் இன்புட் பின்னை வந்து டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இப்போ கனெக்ட் பண்ணி முடிச்சதாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். 5 வோல்ட் சப்ளைக்காக நான் வந்து சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுறேன். 5 வோல்ட் சார்ஜர். இப்போது வந்து சார்ஜரோட பிளாக் மைனஸ் ஒயர் எடுத்துகிட்டு வந்து ரிலேவோட சென்டரில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார்ஜரோட ப்ளஸ் ஒயர் ரெட் ஒயர் எடுத்துகிட்டு வந்து ரிலேவோட VCCயில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அடுத்ததாக AC இன்புட்காக நான் ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜரில் வந்து டேரெக்டாக AC இன்புட்காக நான் வந்து இந்த ஒயரை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் 2 ஜாயிண்ட்லேயும். ஓகேங்களா. ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் ஹோல்டர் ஒன்று எடுத்துங்க. பல்ப் ஹோல்டரோட ஒரு ஜாயிண்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு AC லைன் வந்து பல்ப் ஹோல்டரில் ஒரு பாயிண்டில் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்ப் ஹோல்டரோட இன்னொரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ரிலேயில் வந்து கனெக்ட் பண்ணணும். ரிலேயில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பின்னு இருக்கும். அதில் வந்து இந்த பல்ப் ஹோல்டரில் ஒரு பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இப்போ ரிலேவோட சென்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் AC லைன் இன்னொன்று வச்சுருப்பீங்களே, இன்னொரு பாயிண்ட்டு ஃப்ரீயாக இருக்கும் பார்த்தீங்களா. ரெட் ஒயரில் நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அந்த ஜாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ரிலேவோட சென்டரில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இந்த ஜாயிண்ட்டை வந்து நீங்கள் சென்டரில் வந்து ரிலேவோட சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்க்யூட் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து சர்க்யூட்லாம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இந்த AC லைனில் வந்து நான் ஆன் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு ரிலேயில் வந்து ரெட் லைட் வந்து ஆன் ஆகும். ஓகேங்களா. இப்போ நான் வந்து கை வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து ரிலே ஆன் ஆகி ஆஃப் ஆகும். ஓகேங்களா. இப்போ சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல்ப் ஹோல்டரில் வந்து பல்ப் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல்ப் ஹோல்டரில் வந்து ஃபஸ்ட்டு 9 வாட்ஸ் பல்பை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். AC லைன் ஆஃப் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஷாக் அடிக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து நான் அகெயின் வந்து AC லைனை இன்புட்டாக கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து நம்ம எல்டிஆர் மேலே கை வச்சு எடுக்கிறப்போ லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்ம எல்டிஆர் மேலே வந்து வெளிச்சம் பாடுறப்போ லைட் 9 வாட்ஸ் லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நம்ம அதே எல்டிஆர் மேலே இருட் ஆகிறப்போ நம்மளோட 9 வாட்ஸ் LED வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்ட்ரீட் லைட்லாம் நைட் டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ்.